இந்த நாளிலே இந்த சங்கீத புஸ்தகங்கள் 107 அதிகாரத்திலே 19-20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம் தேவன் நாம் இக்கட்டு நேரங்களில் கூப்பிடும் பொழுதெல்லாம், நெருக்கத்தில் நின்று நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். வசனம் தான், வார்த்தை தான் கிறிஸ்துவ ஜீவியத்திலே முதன்மையானது. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. யோவான்ல நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை தான் மாம்சமும் இரத்தமுமாக மாறி இந்த உலகத்திலே வந்தது. ஆண்டவர் நமக்கு எதை செய்தாலும் வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக தான் செய்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்தாலும் அவர் வார்த்தை ஒழிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே, நீங்கள் என்ன இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை இக்கட்டிலிருந்து விடுவிப்பார். அவருடைய வசனத்தை அனுப்பி உங்கள் எல்லா போராட்டத்திலிருந்து அவர் உங்களை விடுவிப்பாராக. வசனம் கிறிஸ்துவ ஜீவியத்திலே வார்த்தை தான் முக்கியமானது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ அந்த வார்த்தை ஆகிய வசனம் நம் இருதயத்திற்குள்ளே இருந்தால், அந்த வசனத்தின்படி நாம் நடப்போம் என்றால், நாம் கேட்டுக்கொள்வது நமக்கு கிடைக்கும். அதான உண்மை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாம் வசனத்தை கேட்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களால் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் வசனத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம். அந்த வசனத்தின்படி நடக்கிறோமா? வார்த்தையின்படி நடக்கிறோமா? வசனத்தை நாம் கேட்டு அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி நாம் நடப்போம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறாரா? வாசிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 105 வசனம். உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வசனம் தான் நம்மை வழி நடத்த முடியும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு இருளிலே வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே வருகிறான். வந்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், என் வேலைக்காரன் கொடிய வியாதியிலே அவன் அவஸ்தைப்படுகிறான் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து அவனை குணமாக்குவேன் சொல்றாரா? நான் வந்து அவன் என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த 100க்கு அதிபதி சொல்றான், நீங்க வர தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள் என்று சொல்லி அனுப்புகிறார். இயேசு சொன்ன அதே மணி நேரத்திலே அந்த வேலைக்காரன் சுகமடைந்தார். வசனம் எந்த இடத்தில் இருந்தாலும், எவ்வளவு தொலைவிலே இருந்தாலும் கிரியை செய்யும். வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபத்திற்கும் தெய்வன், தூரத்திற்கும் தெய்வன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே, நீங்கள் என்ன இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, நெருக்கமான சூழ்நிலையிலே, வியாதி பலவீனத்திலே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள்.
கர்த்தராகிய இயேசு அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார், உங்கள் இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பார், உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த வசனம் உங்களை நடக்கும். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தராகிய இயேசு அந்த வார்த்தை கொள்ள பதில் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.